அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்தி வரவேற்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் சொல்லுமா, ஆண்டவருடைய கிருபை உள்ளதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏன் பார்க்கல பிரியமானவர்களே, தொடர்ந்து ஒரு வசனம் வாசித்து நாம் முடிவடைக்கு கடந்து செல்வோம். ஆராதனைக்கு அழைப்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 37ஆம் சங்கீதம் வசனம் 39 40 முடிய Psalms 37 verse 39 and 40 நான் வாசிக்கிறேன். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கவர். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்பு வைத்து ரட்சிப்பார். ஆமென். பாருங்கள் பிரியமானவர்களே, ஒருவனமாய் சேர்ந்து நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவரே நம்முடைய ஆராதனைக்கு பாத்திரராக இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளிர வாசத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் பரிசுத்தர், அவர் ரட்சகர், அவர் நல்ல மீட்பராக இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, அருமையான நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவர்களை கூட பாவடி சமுத்திர ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவர், நீ ஒருவரே பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறீர். இந்த துதிகளை பற்றி, இந்த ஆராதனை பற்றி கர்த்தரோடு நிலைப்படுகிறார். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் பற்றியில் கடந்து வருவதாக நாங்கள் புகழுகிறோம். உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும், உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் ஆண்டவரே தேவ பிரசன்னம் கடந்து வருவதாக, உம்மை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய விடுதலை ஒவ்வொரு சந்திக்கும் கடந்து வருவதாக என்று நாங்கள் புகழுகிறோம். கர்த்தரை வாருமாவே ஆண்டவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறது. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். சேரக்கூடாத ஒளியில் வாசம்
மறுமையின் சீக்கிரமாக இருக்கிறேன். உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை ஆண்டவரே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை அப்பா. உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். பார்க்கவே உற்சாகமான செய்தி இந்த மாலை வழிகாட்டு ஆராதனை செய்கிறோம். கர்த்தாவே தேவர்களே உமக்கு பாடுகிறேன் யார் பாடுகிறேன் பூமியிலும் உமக்கு பாடுகிறேன் யார் கர்த்தாவே தேவர்களே உமக்கு பாடுகிறேன் யார்
கர்த்தர் ஆண்டவரே இலக்கப்படுத்த மாட்டீரப்பா. எங்கள் தலையை ஈர செய்கிறதை நாங்கள் ஆண்டவரே திரையில் ஆண்டவரே உம்மையை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. உம்மையை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நீர் ஏற்றையா, நீ சர்வவல்லமையுள்ள தேவா, நீர் ஏழோய் எங்களை காண்கின்ற தேவனாக இருக்கிறார்களே. உம்மையை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் பரா. நீ ஒருவரை பரலோக தேவா, பராக்கிரமமுள்ள அகிலத்தை ஆளுகிற தேவா. உம்மால் ஆராதனை ஒன்றும் இல்லப்பா. ஓ தகப்பனே, நாங்கள் ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே, நீ
கர்த்தருடைய அசாதாரணமான கரம் தொடர்ந்து வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் ஆண்டவரே, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் ஆண்டவரே, கர்த்தாவே உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே மக்கள் கடந்து வருவதாக, உம்முடைய சித்தம் ஆண்டவரே பரலோகத்திலே மக்கள் செய்யப்படுவதாக, உம்முடைய விருப்பம் கடந்து வருவதாக என்று நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன் இருக்கிற ஆண்டவரே, இந்த சூழல் மத்தியிலே நாங்கள் இருக்கிற இடங்களில் குடும்பங்களாய் சேர்ந்து ஆண்டவரே, விசுவாசிகளாய் சேர்ந்து இருக்கிற இடங்களில் நோக்கி பார்க்கிற ஜனங்களாக, மறுமாக்கப்பட்ட ஜனங்களாக, ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு சார்ந்திருக்கிற ஜனங்களாக, கர்த்தர் ஆண்டவரை உங்களுடைய ஜீவனை எங்கள் குடும்பத்தில் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில கடந்து வர செய்கிறாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே விசுவாசத்தில் கலந்து போகாதபடி, ஆண்டவரே ஜெபத்துல கலந்து போகாதபடிக்கு, பரிசுத்த வாழ்க்கையில கலந்து போகாதபடிக்கு, ரட்சிப்பை காத்துக் கொண்டு பரிசுத்தை காத்துக்கொண்டு கர்த்தருக்காக காத்திருக்கிற ஜனங்களாக, கர்த்தரோடு கூட நடக்கிற ஜனங்களாக, இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை காண செய்கிறாங்க, குடும்பத்தில் பெரிய மாற்றத்தை செய்கிறாங்க என்று நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே இப்படியாய் குடும்பங்களை சீர்கொண்டு செய்கிறார். குடும்பத்தில் இருக்கிற சூழலில் காணப்படுகிற எல்லா பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறாங்க. ஆண்டவரே, குடும்பங்கள் மத்தியில், குடும்ப வாழ்க்கையின் மத்தியில், தனித்து வாழ்கிற ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொரு ஆண்டவரை ஃபைனான்ஸ் தேவைகளை சந்திக்கிறாங்க, குடும்ப காரியங்களை சந்திக்கிறாங்க என்று நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். சேவைகள் ஆண்டவரை கர்த்தர் பூர்த்தி செய்கிறாங்க, தேவைகளை கர்த்தர் பெருக ஆண்டவரே எல்லா தேவைகளும் உங்களுடைய நன்மை பெருகட்டும் என்று நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். இந்த காலகட்டத்தில் இந்த பரவி கொண்டிருக்கிற கொள்ளை நோயை கர்த்தர் ஆண்டவரே ஒரு பூரண விடுதலை கொடுத்து, சுடலை கொடுத்து எங்கள் தேசத்தை, எங்கள் சமுதாயத்தை ரட்சிக்கிறார்கள் என்று நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். உங்களுடைய ரட்சிப்பு கடந்து வரட்டும் ஆண்டவரே, உங்களுடைய ரட்சிப்பு கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயை முற்றிலுமாய் நீக்கும்படிக்கு கர்த்தருடைய ரட்சிப்பை காண செய்கிறாங்க. இதற்கு ஆண்டவரை பிரயாசம் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற வெற்றிலை ஆண்டவரை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரை எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார்கள். எல்லா ஆபத்துகளும் கர்த்தர் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரை நன்மை உண்டாகட்டும், உங்களுடைய ஜீவன் உண்டாகட்டும், உங்களுடைய பலன் உண்டாகட்டும், உங்களுடைய சுகம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்களும் கூட பாதுகாப்போடு வாழ்வதற்கு ஒரு அவேர்னஸ் கண்டு தருகிறாங்க. ஆண்டவரே, தெளிந்த புத்தியில், தெளிந்த ஞானத்தில் தருகிறாங்க.
பரிசுத்தாவியை follow பண்ணி அதன் பிரகாரம் நடக்க கர்த்தர் உதவி செய்கிறார் என்று நம்புகிறேன். திருச்சபையிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை ஒன்று சேராவிட்டாலும் ஆண்டவரே, இந்த ஒன்றாய் மூலமாக செய்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆராதனை கர்த்தர் ஜனங்களோடு இடைப்படுகிறார். ஆண்டவரே, ஜனங்களும் ஆண்டவரே இந்த சூழ்நிலையில கர்த்தரோடு கூட நடக்கிற ஜனங்களாக, கர்த்தரோடு கூட நடக்கிற ஜனங்களாக கர்த்தர் எது பண்ணுகிறார் என்று வசனத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு, ஜபத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு தேவனோடு நடக்கிற நடைகள் உறுதியாக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே அப்படியாய் ஆசீர்வதி வழி நடத்துங்க. உம்முடைய கிருபை பாராட்டுங்கப்பா. உம்முடைய நன்மை கிருபை எங்கள் வாழ்வில் தொடர்ந்து வருவதாக என்று சொல்லி அதாவது இயேசுவின் நாமத்தில் கொள்கையை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, தொடர்ந்து நம் கர்த்தருடைய ஜெபத்துக்குள்ள நாம் கடந்து செல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ததற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்துள்ளோம். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த ஆல்டர்ஸ் கேட் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் செய்தியை கொடுக்கும்படியாக அழைப்பு கொடுத்த பேராயர் ஜெயக்குமார் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவிக்கின்றேன். நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். வெஸ்லி சகோதரர்களான ஜான், சார்ல்ஸ் மற்றும் பிறரை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையால் புதிய அனுபவத்திற்குள்ளாக எப்படி வழி நடத்தினார் என்பதை நினைவு கூர்ந்து தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை எங்கள் இருதயங்களில் புதிதாக கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். இவைகள் யாவையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். மெத்தடிஸ்ட் என்ற பெயர் முதலில் ஒரு இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டில் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தங்களை பரிசுத்த சங்கம் என்று அழைத்து கொண்ட ஒரு வாலிபர் குழுவை பரிகாசம் செய்வதற்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. இவர்களில் வெஸ்லியின் சகோதரர்கள் ஜான் மற்றும் சார்லஸ் அவர்களும் இருந்தார்கள். இன்று சிலர் மெத்தடிஸ் என்ற வார்த்தையை ஒரு மரியாதைக்குரிய சின்னமாகவோ அல்லது சில சமயங்களில் பரிகாசம் செய்ய பயன்படுத்துகின்றார்கள். அவர்கள் மெத்தடிஸ்களை முறையான மக்கள் என்று கூறுகின்றார்கள். இந்த வார்த்தையை முதலில் ஜான் வெஸ்லி அவர்கள் கேட்ட பொழுது இந்த குழுவிற்கு எதிராக இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். இது முற்றிலும் ஒரு புதிய வார்த்தை அல்ல என்பது அவருக்கு தெரியும். ஏனென்றால் கிறிஸ்துவின் காலத்தில் கிரேக்க மற்றும் ரோமானிய மருத்துவ வட்டாரங்களில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. ஏனென்றால் மெத்தடிஸ்டுகள் என்று அழைக்கப்படும் மருத்துவர்களின் பள்ளி அங்கு இருந்தது. அவர்கள் தங்களை மெத்தடிஸ்ட் என்று அழைத்து கொண்டார்கள். காரணம், மக்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் மற்றும் கண்டுபிடிக்கும் முறைமை அவர்களுக்கு இருந்தது. எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், ஒருவரின் ஆரோக்கியத்தை கண்டறிய உணவு மற்றும் உடற்பயிற்சியின் முறை இதில் அடங்கும். எனவே அவர்கள் தங்களை மெத்தடிஸ்ட் என்று அழைத்தார்கள். இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்ட போது ஜான் இந்த உண்மையை அறிந்திருந்தார். அது மட்டுமல்ல, இது ஒரு நல்ல வார்த்தை என்று அவர் கூறுகின்றார். ஏனென்றால் பரிசுத்தத்திற்கான ஒரு முறை எங்களிடம் உள்ளது. அதை ஊக்குவிக்கவும் ஆன்மீக புனிதத்தை தேசம் முழுவதும் பரப்பவும் விரும்புகிறோம் என்றார். மெத்தடிஸ் என்ற வார்த்தை 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது. முதலாவது வார்த்தை மெத்தட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் படி. ஹோடோஸ் என்ற வார்த்தைக்கு வழி என்று அர்த்தம். மெத்தடிஸ் என்றால் வழியின் படி. அது என்ன வழி? யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் அறிந்த
வழி ஒரு நபர், ஒரு உத்தி அல்ல, ஒரு தொழில்நுட்பம் அல்ல, ஆனால் ஒரு நபர். ஏனென்றால் நான் தான் வழி என்று இயேசு கூறினார். நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்தை படித்தால் ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் தங்களை வழியின் மக்கள் என்றே அழைத்தனர். மெத்தடிஸ்ட் ஒரு மெத்தடிஸ்டாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாகவே இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் அவர் வழி, அவர்தான் வழி. ஏனென்றால் அவர் பரிசுத்தத்தின் முறை. இதை குறித்து ஏசாயா 35 அதிகாரம் 8 நீங்கள் வாசிக்கலாம். ஏசாயா 35:8. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை பற்றி ஏசாயா கூறுகின்றார். கிறிஸ்துவின் மூலம் என்ன நடக்கும் என்று கூறுகின்றார். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு நெடுஞ்சாலையை கண்டார். அது பரிசுத்தத்திற்கான ஒரு நெடுஞ்சாலை. ஆகவே தான் மெத்தடிஸ்ட் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். இந்த பரிசுத்தத்தின் நெடுஞ்சாலையை நாம் கொண்டாடுகின்றோம். பரிசுத்தத்துக்கு அடையாளமாகிய இயேசுவை நாம் அறிந்திருக்கிறபடியால் மெத்தடிஸ்ட் ஆன நாம் இந்த பரிசுத்தத்திற்கான நெடுஞ்சாலையை நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே தான் நாம் மெத்தடிஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றோம். லூக்கா 24 அதிகாரத்தில் வசனங்கள் 13 முதல் 30 வரையில் உள்ள வசனங்களில் கிறிஸ்துவை மையமாக கொண்டிருப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் காண்கிறீர்களா? ஏனென்றால் முழு உரையாடல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாகவே கொண்டுள்ளது. பரிசுத்தத்தின் இந்த வழியில் அவர் முக்கிய கதாபாத்திரமாக இருக்கின்றார். 18ஆம் நூற்றாண்டில் ஒரு சாலையில் பயணம் செய்த ஜான் மற்றும் சார்ல்ஸ் போலவே எம்மாவுஸ் சாலையில் இந்த 2 சீசர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்மாவுஸ் என்ற 2 சீசர்கள் பெற்ற அதே அனுபவத்தை ஜான் மற்றும் சார்ல்ஸ் வெற்றி இருவரும் பெற்றார்கள். இதிலிருந்து நாம் ஒரு உண்மையை கற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நினைக்கின்றேன். மெத்தடிஸ்டாக இருப்பதற்கு பரிசுத்தத்தின் பாதையில் யாரோ ஒருவர் உடன் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தின் பாதையில் இயேசுவோடு நடப்பது. முதலாவது இருதயம் கொழுந்துவிட்டு எரிய வேண்டும். வசனம் 17 நாம் வாசிக்கலாம். 2 சீசர்கள் மனச்சோர்வு மற்றும் துக்கத்துடன் நடந்து சென்றனர். வேதம் சொல்கின்றது அவர்கள் துக்க முகங்களாய் நடந்து சென்றார்கள் என்று வேதம் சொல்கின்றது. அவர்கள் சோகமாக இருந்தார்கள். அவர்கள் விரக்தி அடைந்திருந்தார்கள். அந்த சமயத்தில் இயேசு அவர்களோடு இணைந்து கொண்டார். உண்மை என்னவென்றால் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் நம்மை வழிநடத்துவதற்கும் தமக்கு நெருக்கமாக நாம் சோர்ந்திருக்கும் போது நமக்கு அருகில் நம்முடன் சேருவார். கப்பல்கள் மூழ்கும்போது, நாம் விரக்தியில் இருக்கும்போது, மன சோர்வடைந்து தோற்கடிக்கும் போது, தோல்விகளை உணரும்போது, தனிமையும் கஷ்டங்களையும் உணரும்போது இயேசு வழியில் நம்முடன் இணைகின்றார். சைபத்தில் நடந்த கவலை அளிக்கும் சம்பவத்தை பற்றி அவர் இருவரும் இப்பொழுது இயேசுவிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சிலுவையில் என்ன நடந்தது என்பதை பற்றியும் அவர்கள் பேசுகின்றார்கள். மிக அழகாக ஆச்சரியமாக பேசி அவருக்கு என்ன நடந்தது என்பதை பற்றியும் பேசுகின்றார்கள். மிக கொடூரமாக சிலுவையில் அறையப்பட்டார். அவர் ஆரம்பித்த அனைத்தும் என்னவாக போகின்றது என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த நேரத்தில் இயேசு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேத பாடத்தை கொடுத்தார். மோசேயில் ஆரம்பித்து எல்லா தீர்க்கதரிசிகள் பற்றியும் அவர் விளக்கி எல்லா வேத பகுதிகளிலும் தம்மை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதை அவர் அவர்களுக்கு விளக்கினார். இதை நாம் வசனம் 27 நாம் வாசிக்கலாம். அவர்கள் வைத்திருந்த எபிரேய வேதத்தை அவர் விளக்கினார். அப்பொழுது புதிய ஏற்பாடு இன்னும் எழுதப்படவில்லை. பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் முதல் 5 புத்தகங்களில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் மேசியாவை குறித்தும் ராஜாவை குறித்தும் கர்த்தரை குறித்தும் சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை அவர் குறிப்பிட்டார். அது ஒரு அருமையான வேத பாடமாய் இருந்தது. அதன் பிறகு 2 சீசர்களும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். இதை நாம் 22ஆம் வசனத்திலும் பார்க்க முடியும். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். இங்கே நம்முடைய இருதயத்திற்கும் வேதாகமத்திற்கும் இடையிலான ஒரு முக்கிய தொடர்பை காண்கின்றோம். வேதாகமும் நம்முடைய இதயமும். 1738ஆம் ஆண்டு மே 24ஆம் தேதியில் லண்டனில் உள்ள ஆல்டர்ஸ் கேட் என்ற வீதியில் நடந்த ஜெபக்கூட்டத்தில் ஜான் வெஸ்லி அவர்கள் கலந்து கொண்டார். அவர் மிகவும் புறக்கணிக்கப்பட்டவராக காணப்பட்டார். காரணம்,
அவர் விசுவாசத்தை குறித்து பிரசங்கித்திருந்தார். அவர் ஆங்கிலிக்கன் போதகர். அவர் விசுவாசத்தை பற்றி பிரசங்கித்தும் அவர் மிகவும் சோர்வாக இருந்தார். தனக்குள்ளே ஆழமான உண்மையான விசுவாசம் இல்லை என்பதை உணர்ந்தார். அதை பற்றி மிகவும் கவலைப்பட்டார். உண்மையான விசுவாசத்தை அனுபவிக்க ஏங்கினார். அமெரிக்காவில் ஒரு அருட்பணியாளராக பணியாற்ற கூட முயன்றார். ஆனால் தோல்வியடைந்து மீண்டும் இங்கிலாந்திற்கு திரும்பிவிட்டார். எனவே தேவனை ஆழமாக தேட ஆரம்பித்தார். இந்த கூட்டத்தில் ஜான் தன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அனுபவத்தை பெற்றார். அவர் இந்த வார்த்தைகளை எழுதினார். அவைகளை நான் மேற்கோள் காட்டுகிறேன். மாலையில் நான் விருப்பமின்றி ஆர்டர்ஸ்கேட் வீதியில் நடந்த ஒரு கூட்டத்திற்கு சென்றேன். அங்கு ரோமர் நிருபத்திற்கு லூத்தரின் முன்னுரையை ஒருவர் வாசித்துக் கொண்டிருந்தார். கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் தேவன் இதயத்தில் செயல்படும் மாற்றத்தை விவரிக்கும் போது என் இதயம் கொழுந்துவிட்டு எரிவதைப் போன்று உணர்ந்தேன். இரட்சிப்பிற்காக மட்டுமே கிறிஸ்துவை நம்பினேன் என்பதை நான் உணர்ந்தேன். ஆனால் கிறிஸ்து என் பாவங்களை என்னை விட்டு எடுத்து போட்டு என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்திற்கு விடுதலையாக்கிவிட்டார் என்று எனக்கு உறுதியளிக்கப்பட்டது. வசனங்கள் விளக்கப்படுவதை வெஸ்லி கேட்டார். அப்பொழுது தன்னுடைய இதயம் வித்தியாசமாக வேப்பமடைந்ததை உணர்ந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பெந்தகோஸ்தே தினமன்று சார்ல்ஸ் இளைய சகோதரன் இதே அனுபவத்தை அவரும் பெற்றார். அவர் கலாத்திய நிருபத்தை பற்றி மார்ட்டின் லூத்தர் அவர்கள் எழுதிய விளக்க உரையை படித்தார். கலாத்தியர் 2:20 எப்படி தனித்துவம் வாய்ந்தது என்பதை அவர் குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் அந்த வசனத்தை அவர் வாசித்தார். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் என்ற வார்த்தையை குதித்தெழுந்து தன் இடத்தில் வந்தது போன்று உணர்ந்தார். இது வெறும் ஒரு உபதேசம் மட்டுமல்ல என்பதை அவர் உணர்ந்தார். இது தனிப்பட்ட உண்மை. இயேசு என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக மரித்தார். தேவனுடைய வார்த்தை திறக்கப்பட்டு விளக்கப்பட்ட போது, எம்மாவூருக்கு சென்ற போது வழியிலே 2 சீசர்கள் பெற்ற அனுபவத்தைப் போலவே அவருடைய இதயம் கொழுந்துவிட்டு எரிந்தது. அவர்களுடைய இதயம் கொழுந்துவிட்டு எரிந்தது. ஜான் மற்றும் சார்ல்ஸ் வெஸ்லி அவர்களின் இதயத்தை தொடுவதற்கு தேவன் இந்த விளக்க உரையை பயன்படுத்தினார். 2 சகோதரர்களும் மாற்றப்பட்டார்கள். அவர்கள் வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தையை நாம் நேருக்கு நேர் பார்க்கும் போது தேவ ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையின் உண்மையை நம் இதயத்துக்கு கொண்டு வருகின்றார். நாம் கிறிஸ்துவை போதகராக எதிர்கொள்கின்றோம். நம்முடைய இதயங்கள் தொடப்படுகின்றது. இந்த காரணத்தினால்தான் மெத்தடிஸ் என்பது இதயத்தின் மதம் என்று அடிக்கடி நாம் கூறுகின்றோம். இதயம் நம்முடைய முழுமையை குறிக்கின்றது. எனவே நாம் உணர்கின்றோம், நாம் நினைக்கின்றோம், நாம் முடிவு செய்து தேர்வு செய்கிறோம். எனவே இது நம்முடைய முழுமையாகும். தேவன் தம்முடைய வார்த்தை மற்றும் அவருடைய ஆவியினால் நம் இதயங்களை தொட விரும்புகின்றார். இதன் விளைவாக சார்ல்ஸ் மற்றும் வெஸ்லி ஆகியோர் ஸ்தோத்திரத்தின் அற்புதமான வரிகளை எழுதினார்கள். ஆல்டர்ஸ்கேட்டின் 4 ஆண்டுகளுக்கு பிறகு சார்ல்ஸ் வெஸ்லி அவர்கள் ஓ ஃபார் எ ஹார்ட் டு பிரைஸ் மை காட் என்ற பாடலை எழுதினார். இந்த பாடல் இரட்சிப்பு, பரிசுத்தமாக்குதல் மற்றும் கிறிஸ்துவின் கர்த்தத்துவம் மற்றும் கிறிஸ்துவின் பூரண அன்பு ஆகியவை இதயத்தோடு தொடர்புடையதாக கூறுகின்றது. இது மெத்தடிஸ்ட் திருச்சபையின் அற்புதமான ஒரு கோட்பாடு. அந்த வார்த்தைகளை கவனமாக பார்த்தால் வெஸ்லி சகோதரிகளின் அனுபவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்று இது எதை நமக்கு பிரதிபலிக்கின்றது? இதயம் கொழுந்துவிட்டு எரிகின்றது. இது மெத்தடிஸ்ட் இறையியல் மற்றும் அனுபவத்தின் முக்கிய பரிமாணம். இரண்டாவதாக, இந்த வேத பகுதியில் திறக்கப்பட்ட கண்களை பார்க்கின்றோம். இதயம் கொழுந்துவிட்டு எரிவது மட்டுமல்ல, திறக்கப்பட்ட கண்கள். இயேசு வேத வசனங்களை திறந்து காண்பித்த பிறகு 2 சீசர்களுடன் அப்பத்தை பிட்டார் என்பதை
வசனம் 30 மற்றும் 31 நாம் வாசிக்கலாம். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். இந்த வசன பகுதியில் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். வார்த்தை மற்றும் மேஜை. வார்த்தை மற்றும் மேஜை நாம் திருச்சபையில் செய்வதை இது நினைப்பூட்டுகின்றது. திருச்சபையில் தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? தேவனை ஆராதிக்கும் பொழுது இயேசுவை சந்திக்கின்றோமா என்பதுதான் கேள்வி. நாம் ஆராதிக்கும் பொழுது இயேசுவை சந்திக்கின்றோமா? 2 சீசர்கள் இயேசுவை அறிந்தார்கள். உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது இப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ளாக வருகின்றதா? அநேக வருடங்களுக்கு முன்பதாக நானும் என் மனைவியும் ஒரு குடும்பத்தை சந்திக்க சென்றிருந்தோம். நாங்கள் சற்று முன்பதாக சென்று விட்டோம். அந்த பெற்றோர்கள் வேலைக்கு சென்றிருந்தார்கள். அவர்கள் வரும் வரையிலும் நாங்கள் காத்திருந்தோம். இந்த வீட்டிலே ஒரு சிறு குழந்தை இருந்தால் அவளோடு நாங்கள் சற்று நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தோம். அப்பொழுது அங்கு நடந்த காட்சியை என்னால் மறக்கவே முடியாது. அந்த தாய் கதவை திறந்து கதவருகே நின்ற பொழுது அந்த சிறு குழந்தை தன் தாயை அறிந்தவளாக உணர்ந்தவளாக உடலெல்லாம் ஒரு பூமி திசை ஏற்பட்டது போல ஒரு சிலிப்புடன் மிக மகிழ்ச்சியோடு காணப்பட்டதை நான் காண முடிந்தது. பிரியமானவர்களே, அந்த காட்சியை என்னால் மறக்க முடியாது. அதன் அர்த்தம் என்ன? நமக்கு பிரியமானவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே அனுபவம் நமக்கும் தேவை. பிரியமானவர்களே, அந்த 2 சீசர்களையும் பாருங்கள். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை அறிந்தார்கள். நாம் திருவிருந்து எடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஆலோசனை சொல்லவில்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், முக்கியமான விஷயம் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். முக்கியமான விஷயம் என்னவென்றால் நம் கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்திலேயும் ஆழமான ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். தேவன் நமக்குள்ளே செய்கிற கிரியைகளை நாம் உணர வேண்டும். அது நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக வழிநடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சுற்றிலும் நம் மூலமாகவும் நமக்குள்ளிருந்தும் கிரியை செய்கிறதை நாம் உணர வேண்டும். இதைத்தான் மெத்தடிஸ்டிலே சமூக பரிசுத்தம் என்று அழைக்கின்றார்கள். தேவன் நமக்குள்ளே கிரியை செய்கின்றார், நம்மை சுற்றிலும் கிரியை செய்கின்றார், நம் மூலமாகவும் கிரியை செய்கின்றார். தனிப்பட்ட பரிசுத்தம், சமூகத்தின் பரிசுத்தம். நீங்கள் அவரை அறியவில்லை என்று சொன்னால் தேவனுடைய வழிகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றியுள்ள உலகத்திலும் மக்கள் இயேசுவை காண்பதற்கு நமக்கு திறக்கப்பட்ட கண்கள் தேவை. அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் பெயர் கிறிஸ்தவர்களாக மாத்திரம் மட்டுமல்ல, நம் கண்கள் குருடான கண்களாக காணப்படும். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருந்தது. தேவனாகிய கர்த்தரை என் கண்கள் கண்டது என்றார். ஏசாயா 6:1 இப்படியாக சொல்கின்றார், ஆண்டவரை சிங்காசனத்தில் மீட்டில் வீற்றிருக்க கண்டேன் என்று சொல்கின்றார். அதை கண்ட மாத்திரத்திலே அவர் சொல்லுகிறார், ஐயோ அதமானேன் என்று சொல்கிறதை நாம் காண முடியும். நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் ஜனங்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன் என்று அறிக்கையிடுகிறார். அவர் தொடர்ந்து சொல்கிறார், கேட்டேன், அவரை கண்டேன். அவருடைய தொடர்ச்சியான அனுபவங்களை நாம் அங்கு காண முடிகிறது. பிரியமானவர்களே, கண்டேன், நான் கேட்டேன், நான் சொன்னேன் என்று தொடர்ச்சியாக சொல்வதை நாம் காண முடியும். ஏசாயா தேவனை கண்ட மாத்திரத்திலேயே அவருக்குள்ளாக ஒரு ஆழமான அனுபவம் உண்டானதை நாம் காண்கின்றோம். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கும் தேவையா இருக்கிறது. இல்லை என்றால் ஏதோ ஒரு கூட்டத்தை நாம் பின்பற்றவர்களாக இருப்போமே ஒழிய கிறிஸ்துவை பின்பற்றவர்களாக நாம் இருக்க மாட்டோம். இந்த உண்மையை தனது பாடல்களில் ஜான் வெஸ்லி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒரு பாடல் தான் ஹார்ட் த ஹெரால்ட் ஏஞ்சல்ஸ் என்ற பாடல். இது பொதுவாக நம்ம கிறிஸ்துமஸ் காலையில் இதை பாடுவதை நாம் பார்க்கிறோம். கொழுந்துவிட்டு எரியும் இதயம், திறக்கப்பட்ட கண்கள், மூன்றாவதாக அழகிய பாதம்.
இந்த அற்புதமான அனுபவத்தை பெற்ற சீஷர்கள் உடனடியாக எழுந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் என்பதை வசனம் 33 நாம் வாசிக்கின்றோம். அவர்கள் உடனே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் என்று படிப்பது மிக ஒரு எளிதான காரியம். இதற்கு காரணம் அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு ஆழமான மறுரூபத்தின் அனுபவம். அவர்கள் மற்ற சீசரத்தை சொல்லுகிறார்கள், இது உண்மை, இது உண்மை, கர்த்தர் உயிர்த்தெழுந்தார், இது உண்மை, கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் என்பது சொல்கிறார்கள். இது வசனம் 34 நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால், யோவான் 4ஆம் அதிகாரத்திலே அந்த சமாரிய ஸ்திரீயானவள் இயேசு தமக்கு தம்மை வெளிப்படுத்தின பொழுது அவள் செய்த காரியத்தை நாம் காண்கிறோம். தன் குடத்தை அங்கே உடனே வைத்துவிட்டு ஊருக்குள்ளே சென்று நற்செய்தி அறிவிக்க ஆரம்பித்தாள். அழகான பாதம். ஆரம்ப நாட்களிலே மெத்தடிஸ்ட் என்பவர்கள் அருட்பணியாளர்களாக இயேசுவின் நற்செய்தியை குறித்து அறிவிப்பதிலே உற்சாகமுள்ளாய் காணப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய பரிசுத்தத்தை உலகமெங்கும் பரப்புவதிலே மிகுந்த ஆர்வம் உடையவர்களாக காணப்பட்டார்கள். ஒரு காலகட்டத்திலே அமெரிக்க தேசத்திலே மிகப்பெரிய ஸ்தாபனமாக இருந்தது மெத்தடிஸ்ட் ஸ்தாபனம். இந்த நற்செய்தியை உலகமெங்கும் கொண்டு செல்வதிலே மெத்தடிஸ்ட் மக்கள் மிக உற்சாகமுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அதிலே ஒருவர் தான் தாமஸ் கோக் என்பவர். தாமஸ் கோக் என்பவர் அருட்பணியின் இருதயம் கொண்டவராக ஜான் வெஸ்லி அவரோடு இணைந்து செயல்பட்டார். இவர் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் சென்று புதிய புதிய இடங்களிலே சபைகளை ஸ்தாபிக்கிறவராய் காணப்பட்டார். இப்படியாக ஆசிய நாடுகளிலே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற பாரத்தோடு கப்பலேறி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பயணம் சென்றவராக காணப்பட்டார். அவர் இப்படி வந்த பொழுதுதான் அவர் அங்கே மரித்து போனார். அவர் மெத்தடிஸ்ட் அருட்பணி இயக்கத்தை ஆரம்பித்தார். அந்த இயக்கமானது நம் பகுதியிலே சுவிசேஷத்தை கொண்டு வருவதாக அமைந்தது. அப்படியாக அவர்கள் நம் மத்தியிலே சுவிசேஷத்தை கொண்டு வந்ததாய் காணப்படுகிறது. அதன் மூலமாகத்தான் இன்று நாம் மெத்தடிஸ்டாக இருக்கின்றோம். அவைகள்தான் நமக்கு நற்செய்தியை கொண்டு வந்த அழகான பாதங்கள். இதைத்தான் நாம் ஏசாயா 52ஆம் அதிகாரம் வசனம் 7 வாசிக்கின்றோம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. கொழுந்துவிட்டு எரியும் இதயம், திறக்கப்பட்ட கண்கள், அழகான பாதம். ஆரம்ப நாட்களிலே மெத்தடிஸ்ட் என்று தங்களை அழைத்த மக்கள் திருச்சபையாக செயல்படுவதை விட அருட்பணியாக செயல்பட்டார்கள். ஆனால் வருடங்கள் சென்ற பிறகு நாம் ஒரு சிறப்பான நிர்வாகம் நிறைந்த திருச்சபையாக மாறிவிட்டோம். இந்த முறையில் நாம் நம்முடைய ஆதி தரிசனத்தை இழந்துவிட்டோம். நாம் சிறு பிராயத்திற்கு எப்படி மீண்டும் செல்ல முடியாதோ அதுபோல நாமும் நம்முடைய திருச்சபைகளை மூடிவிட்டு அருட்பணியாக செல்ல முடியாது. ஆனால் நாம் இருக்கின்ற திருச்சபையிலே அருட்பணி ஒரு தரிசனமாக கொண்டு வர முடியும். மீண்டும் அந்த தரிசனத்தை பெறுவோம். நம்முடைய பாதங்கள் மனதுருக்கத்துடன் தேவையுள்ள ஏழை மக்களுக்கு நற்செய்தியை எடுத்து சொல்ல வேண்டும். மெத்தடிஸ்டாக இருப்பது என்றால் என்ன? அநேக பதில்கள் உண்டு. ஆனால் இந்த வேத பகுதியிலே மெத்தடிஸ்ட் குறித்து 3 ஆழமான படங்களை காண முடிகின்றது. கொழுந்துவிட்டு எரியும் இதயம், இது நம்முடைய மெத்தடிஸ்ட் சபையின் சின்னமாக உள்ளது. கொழுந்துவிட்டு எரியும் இதயம், இது மெத்தடிஸ்ட் திருச்சபையின் முக்கியமான தன்மையாக உள்ளது. இரண்டாவதாக, திறக்கப்பட்ட கண்கள், இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய கண்கள். தேவனுடைய வார்த்தையை நம்ம சந்திக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை நமக்குள் கொண்டு வரும்போது நம்முடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரியும். திறக்கப்பட்ட கண்கள், தேவன் தம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க வேண்டும். அதன் மூலம் தேவராஜ்யம் நமக்குள், நம்மிடையே மற்றும் நம்மை சுற்றிலும் செயல்படுவதை காண முடியும். இதை நீங்கள் காணும்போது நீங்கள் உண்மையான மெத்தடிஸ்டாக இருக்கின்றீர்கள். மூன்றாவது, அழகான பாதம், தேவனுடைய அருட்பணியில் ஈடுபடுவது. மூன்றாவது, நாம் மெத்தடிஸ்டாக இருப்பதின் அர்த்தம் என்ன என்பதை காட்டுகின்றது. தேவன் நம்மை உற்சாகப்படுத்துவாராக. இவைகள் அடிப்படை கொள்கைகள். மெத்தடிஸ்ட் என்று அழைக்கப்படும் மக்களாக நாம் எப்பொழுதும் இருப்போம். நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும்
திருச்சபையிலும் இந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். இதுவே நம் எல்லாருடைய ஜெபமாக இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து நமது கால்களையும் கைகளையும் உதடுகளையும் அவருடைய அன்பினால் தூண்டி தேவன் தம்முடைய மக்களை புதுப்பிப்பாராக. நாம் ஜெபிப்போம். வரும் நாட்களில் தேவன் எங்கள் இதயங்களை கொழுந்துவிட்டு எரியும் அனுபவத்திற்கு நேராக நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை கொண்டு வரும்போது குளிர்ந்து போன எங்கள் இதயங்களை கொழுந்துவிட்டு எரியச் செய்யும் ஆண்டவரே. தேவனே, எங்களுடைய கண்களை திறந்தருளும். உலகத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் ஆவிக்குரிய கட்டுகளையும் காணும்படியாக எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. நாங்கள் எதை காண வேண்டும் என்று நீ விரும்புகின்றீரோ அதை நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். தேவனே, எங்கள் இதயங்களில் எங்கள் சபைகளிலே இந்த உலகத்திலே நீ செய்கின்ற கிரியைகளை காண எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. தேவனே, எங்கள் கண்களை திறந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை இதுவரை கேட்காதவர்களுக்கும் கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கும் அறிவிக்கும் அழகான பாதங்களாக எங்கள் பாதங்கள் நடந்து செல்ல வேண்டும். நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் ஆண்டவரே. மெத்ரிஸ் மக்களாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நிறைவேற்ற உதவி செய்யும். உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று எங்களை உயிர்ப்பையும் எங்களை மீட்டுக்கொள்ளும், எங்களை புதுப்பியும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்துகிறோம். இவைகள் யாவையும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.